நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சந்தையில மீன் வாங்கலாம், மீன் சாப்பிடலான்ட்டு மீன் வாங்கலான்னு வந்தோம். ஒரு டாடாசில வச்சிருந்தாங்க. அங்க பாருங்க மீனோட ரேட்ட பாருங்க. 5 கிலோ இருக்கு. 2 மீனு தான். 5.70 இருக்கு. ஒரு 70 கிராம் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. அங்க பாருங்க எவ்வளோ பெரிய கட்லா மீன் வாங்குனோம் 2 மீனு. எவ்வளோ பெருசு பாருங்க. நண்டெல்லாம் பார்த்தோம்னா, நண்டும் சூப்பர் நண்டா வச்சிருந்தாங்க. பாருங்க எவ்வளோ நண்டு குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சரியான பெருசு. பக்கத்துல பார்த்தா கால் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அருமையா போட்டுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு நல்லா. அப்புறம் இங்கிட்டு வாவல் மீன், கட்லா மீன், செங்காலணி எல்லாமே வச்சிருந்தாங்க. எப்படிங்க சந்தையில நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. பரவால்ல. நம்ம வாங்கிட்டோம். எப்படி இப்போ வெட்டி எப்படி கிளீன் பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. அந்த 2 மீனை இப்போ கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நறுக்குவோம் வாங்க. எப்படி கிளீன் பண்ணோம்? மண்டைய நறுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு மண்டைய நறுக்கி உள்ள சினைய மட்டும் நம்ம எடுப்போம். அதுவே சினையே கிட்டத்தட்ட 2 இதுலயும் சேர்த்து ஒரு 1 கிலோ கிட்ட வர்ற மாரி இருக்குது. அதுவே முக்காசி இங்க பாருங்க. முக்காசி சினை மட்டும் தான் முக்காசி. எப்படி இருக்கு பாருங்க. அழகா எடுத்தாச்சு. அத நம்ம தனியா மசாலா மாரி போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம். அதனால நம்ம அத மட்டும் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். மிச்சபடி மீனை வெட்டி சின்ன சின்னமா அதை குழம்புக்கு தனியாக பீஸ் மாதிரி போட்டுக்குவோம். வெட்டி இங்கே பாருங்கள் பீஸ் போட்டாச்சு. அந்த சினையை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதை அதை க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக மிளகாப்பொடி எல்லாம் போட்டு வறுத்து வச்சோம். அருமையாக இருந்துச்சு. சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சுத்தம் பண்ணி அருமையாக வறுத்தோம்னா அதுவே 1 கிலோ கிட்ட இருந்துச்சு. நம்ம வாங்கினது 5 கிலோவாக இருந்தாலும் அதிலே 1 கிலோ போயிடுச்சு. அவ்வளவுக்கு இருக்குது சினை. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.